தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது. 48 மணி நேரத்தில் மேலும் வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு மிதமான மழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் அதிகாலையில் லேசான பனிமூட்டம் காணப்படும். அடுத்த 2 நாட்களுக்கு நீடிக்கும் என வானிலை மையம் தகவல். கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் 2வது நாளாக வெளுத்து வாங்கிய கனமழை. கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி. தமிழகத்தில் திங்கட்கிழமை வெளியாகிறது இறுதி வாக்காளர் பட்டியல். சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நிறைவடைந்த நிலையில் மாநில தேர்தல் ஆணையம் நடவடிக்கை. கேரளா, குஜராத், புதுச்சேரி உள்ளிட்ட 9 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் எண்ணிக்கை 1,70,00,000 குறைந்தது. இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் ஆணையம் தகவல். (2026) சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை தொடங்கியது திமுக. முதலாவதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை. தொகுதிகளை குறைத்துக் கொள்ளுமாறு கேட்கிறது திமுக. 5 தொகுதிகள் இல்லாவிட்டால் 4 தொகுதிகளையாவது தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளதாக ஐயுஎம்எல் தலைவர் காதர் மொஹிதீன் பேட்டி. முஸ்லீம் லீக்கிற்கு கலைஞர் 5 தொகுதி எங்களை கொடுத்து பெருமைப்படுத்தினார். இப்போ உள்ள நாங்கள் 5 தொகுதிகளை குறித்து தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம். குறைஞ்சபட்சம் 5 கொடுக்கவில்லாவிட்டாலும் 4 தொகுதியாவது கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு வலியுறுத்திட்டு வந்திருக்கிறோம். தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் தீவிரம் காட்டும் திமுக தலைமை. மதிமுக, மக்கள் நீதி மய்யம், மனிதநேய மக்கள் கட்சியுடன் திங்கட்கிழமை பேச்சுவார்த்தை நடத்தும் TR பாலு தலைமையிலான குழு. தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக, காங்கிரஸ் இடையே பேச்சுவார்த்தை தொடக்கம். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை காங்கிரஸ் பொதுச்செயலர் KC வேணுகோபால் உள்ளிட்டோர் சந்தித்து ஆலோசனை. மகளிர் உரிமை தொகையை முடக்க நினைத்த பாஜகவின் சதியை முறியடித்தவர் முதல்வர் ஸ்டாலின். கோவை திமுக இளைஞரணி மாநாட்டில் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. பாஜக அடிமை கூட்டம், பாசிச கூட்டம். சட்டமன்ற தேர்தல் வருது, அதை காரணம் காட்டி நீதிமன்றத்துக்கு போய் எப்படியாவது அடுத்த 3 மாசத்துக்கு இந்த உரிமை தொகையை எப்படியாவது நிப்பாட்டிடலான்னு முயற்சி பண்ணாங்க. 1000 ரூபாவை நீ தடுக்க முயற்சி செய்யறியா? இந்த நான் கொடுக்கிறேன், ஒவ்வொருத்தருக்கும் 5000 ரூபான்னு கொடுத்திருக்கிறார் நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள். அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி பாஜகவிடம் மொத்தமாக விற்றுவிட்டதாக திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். எம்ஜிஆர் உயிரோடு இருந்திருந்தால் அதிமுகவை பார்த்து கண் கலங்கியிருப்பார் எனவும் பேச்சு. 2019 அதிமுகவை பாஜகவுக்கு அடகு வச்சார். 2021 அதிமுக பாஜகவுக்கு லீஸுக்கு விட்டார். இப்போ 2026 அதிமுக பாஜகவுக்கு மொத்தமா வித்துட்டார். ஆட்சியே போனாலும் பரவாயில்லை என்று பேசிய ஸ்டாலினுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது. சென்னை மாதவரம் பரப்புரையில் எடப்பாடி கே. பழனிசாமி விமர்சனம். இப்பதான் ஸ்டாலினுக்கு பயம் வந்திருக்குது. ஆட்சி போயிருன்னு பயம் இப்பதான் வந்திருக்குது. ஆட்சியே போனாலும் பரவாயில்ல, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேங்கிறேன்னு. ஆட்சியே போன பிறகு நீ யாருக்கு பயப்பட போற? ஆக ஸ்டாலினே உண்மையை ஒத்துக்கொண்டார். ஆட்சி போவது என்று
வாக்குமூலம் கொடுத்து விட்டார். தமிழ்நாட்டு மக்களை கடன்காரர்களாக மாற்றிவிட்டார் ஸ்டாலின். வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக ஆட்சியை மக்கள் அகற்றுவார்கள் என எடப்பாடி பழனிசாமி பேச்சு. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 2021 2026 வரைக்கும் 5 லட்சம் கோடி கடனை வாங்கி தமிழ்நாட்டு மக்களை கடனாளிக்கு விட்டீர்கள். பாஜகவுடன் தான் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்துவோம். அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் பேட்டி. விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாசுடன் நிர்வாகிகள் சந்திப்பு. கூட்டணி தொடர்பாக நடைபெற்ற அவசர ஆலோசனை. வேலூர் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்திற்காக தயாராகி வரும் தாவேக தலைமை. திங்கட்கிழமை நடக்கும் கூட்டத்திற்காக பிரம்மாண்ட பந்தல்கள் அமைப்பு. பெரம்பூர் தொகுதியில் விஜய் போட்டியிட வேண்டும் என தாவேக நிர்வாகிகள் கூட்டத்தில் தீர்மானம். வடசென்னையில் ஏதேனும் ஒரு தொகுதியில் விஜய் போட்டியிடுவார் என ஆதவ் அர்ஜுனா நம்பிக்கை. உங்க சார்பா ஒண்ணு தீர்மானம் போடலாமா? எங்க அண்ணன் நம்மளுடைய தலைவர் பெரம்பூர் தொகுதியில் நிக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானம். அதிமுக தனது தனித்துவத்தை இழந்துவிட்டதாக முதுபெரும் அரசியலர் பண்ருட்டி ராமச்சந்திரன் விமர்சனம். அதிமுகவின் இடத்தை விஜய் கபலீகரம் செய்துவிட்டதாகவும் பேட்டி. அதிமுகவை வீழ்த்தி பாஜக அந்த இடத்தை பிடிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டார்கள். ஆனால் நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்க என்று அந்த இடத்தை விஜய் வந்து பிடித்து விட்டார். தாவேக தலைவர் விஜயை மக்கள் நம்புவதாக முதுபெரும் அரசியலர் பண்ருட்டி ராமச்சந்திரன் பேட்டி. விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மக்கள் எண்ணுவதாகவும் கருத்து. உங்களுடைய ஆழ்ந்த அனுபவத்திலிருந்து விஜய் போன்ற ஒருத்தர் தமிழக அரசியல்ல நீடிக்க முடியும், நீடித்தனால் அவர் பயணம் பண்ணுவாரு, அதற்கான உள்ளடக்கம் இருக்குன்னு நம்புறீங்களா? இல்ல, மக்கள் அவரை நம்புறாங்க. அதாவது இவர் நல்லா பண்ணுவாருன்னு நம்புறாங்க. அவர் அதற்கேற்ப தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். மதுரை கப்பலூரில் வ.உ. சிதம்பரனாருக்கு 150 அடி உயரமுள்ள சிலை அமைக்கும் பணி தொடக்கம். நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் பங்கேற்று அடிக்கல் நாட்டினார். பயங்கரவாதிகளுடன் தொடர்பில் இருந்ததாக திருப்பூரில் பதுங்கியிருந்த வங்கதேசத்தினர் 6 பேர் கைது செய்யப்பட்டதன் எதிரொலி. தமிழக மக்கள் பாதுகாப்பில் திமுக அரசு தோல்வியடைந்து விட்டதாக அதிமுக, பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் சாடல். தமிழகத்தின் பல்வேறு கோயில்களில் வெகு விமர்சையாக நடந்த குடமுழுக்கு விழா. சிறப்பு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம். திருச்செந்தூர் கோயிலில் மாசி திருவிழாவை ஒட்டி அலைமோதிய பக்தர்கள் கூட்டம். சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து தரிசனம். வார விடுமுறையொட்டி திருத்தணி முருகன் கோயிலில் குவிந்த பக்தர்கள். நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம். தமிழகத்தில் நிமோனியா பாதிப்பு அதிகரித்து வருவதால் மக்கள் அலட்சியம் காட்ட வேண்டாம். முதியோர், இணை நோயாளிகள் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம் என பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். சென்னை கடற்கரை செங்கல்பட்டு மார்க்கத்தில் 44 மின்சார ரயில்கள் ரத்தால் தினந்தோறும் அவதிக்குள்ளாகும் பயணிகள். எதிர்கால நலனுக்காக தற்காலிக சிரமத்தை பொறுத்துக் கொள்ளுமாறு தெற்கு ரயில்வே வேண்டுகோள்.
திங்கட்கிழமை முதல் கூடுவாஞ்சேரி பரங்கிமலை இடையே கூடுதல் மின்சார ரயில்கள் இயக்கம். பயணிகள் அங்கிருந்து மெட்ரோ ரயில் மூலம் தங்களது பயணத்தை தொடரலாம் என ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு. மக்கள் போற்றும் மகத்தான தலைவர் ஜெயலலிதா என பிரதமர் மோடி புகழாரம். பெண் சக்தியின் வெளிப்பாடாகவே ஜெயலலிதா இருந்தார் எனவும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேச்சு. अम्मा जयललिता जी ऐसी ही एक लोकप्रिय लीडर थी। 24 फरवरी उनके जन्मदिन का अवसर होता है। तमिलनाडु के लोगों का उनसे लगाव कितना गहरा था, यह मुझे आज भी राज्य के दौरे में दिखता है। கேரளாவில் பச்சிளம் குழந்தையின் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டது தொடர்பாக பிரதமர் மோடி நெகிழ்ச்சி. பெற்றோரின் சிந்தனை குணம் எவ்வளவு பெரியது என்பதை காட்டுவதாக மனதின் குரல் நிகழ்ச்சியில் பாராட்டு. உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் இந்தியாவின் அதிவேக மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. 180 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்கள் செல்லக்கூடிய நமோ பாரத் வழித்தடத்தையும் திறந்து வைத்தார். டெல்லி ஏஐ உச்சி மாநாட்டில் காங்கிரஸ் கட்சியினர் செய்தது கண்ணியமற்ற செயல் என பிரதமர் மோடி காட்டம். நாட்டை ஆட்சி செய்ய விரும்பினால் மக்களின் நம்பிக்கையை வெல்ல வேண்டும் எனவும் காங்கிரஸ் தலைமைக்கு அறிவுரை. சபரிமலை தங்கம் கையாடல் விவகாரத்தில் தலைமை அர்ச்சகர் கண்டரரு ராஜுவரு சிக்க வைக்க முயற்சி. கைது செய்யப்பட்டதன் பின்னணியில் அரசியல் தூண்டுதல் இருப்பதாகவும் காங்கிரஸ் மூத்த தலைவர் ரமேஷ் சென்னிதாலா குற்றச்சாட்டு. சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் அசாம் அரசியலில் ஏற்பட்ட முக்கிய திருப்பம். காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் பூபேன் குமார் போரா பாஜகவில் இணைந்தார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் கிஸ்துவாரில் நடந்த என்கவுண்டரில் ஜெய்ஷே முகமது பயங்கரவாதிகள் 3 சுட்டுக் கொலை. அடர் வனப்பகுதியில் தொடரும் பாதுகாப்பு படையினரின் தேடுதல் வேட்டை. இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை திடீரென ஒத்திவைப்பு. இரு நாடுகளின் பிரதிநிதிகளும் ஆலோசித்து தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என மத்திய அரசு தகவல். வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்கள் மீது 15% வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் அறிவிப்பு. இறக்குமதி வரிகள் சட்டவிரோதமானது என அமெரிக்க உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய நிலையில் புதிய முடிவு. ஆப்கானிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களை தாக்கி அழித்ததாக பாகிஸ்தான் அறிவிப்பு. பாகிஸ்தான் தாக்குதலில் அப்பாவிகள் இருந்ததாகவும் தக்க பதிலடி தரப்படும் என்றும் ஆப்கானிஸ்தான் எச்சரிக்கை. இலங்கை அனுரகுமார திசுநாயக்க அரசுக்கு எதிராக பௌத்த மத துறவிகள் போர்க்கொடி. பௌத்த மதத்தை பற்றி தவறான கருத்துக்களை தெரிவித்ததற்காக மன்னிப்பு கேட்கவும் வலியுறுத்தல். இலங்கையின் மட்டக்களப்பு, அம்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை. ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு, இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. மடாகஸ்கரை தாக்கிய கெசாடி சூறாவளி. கனமழை, வெள்ளப்பெருக்கு காரணமாக 60 பேர் உயிரிழந்ததாக தகவல். வடக்கு மாசிடோனியாவில் கோலாகலமாக தொடங்கிய ஸ்ட்ரூமிகா கார்னிவல் திருவிழா. பலவிதமான வேடங்களை அணிந்து வீதிகளில் ஊர்வலம் வந்த கலைஞர்கள். மீண்டும் சிக்கலை சந்தித்துள்ள நாசாவின் நிலவு பயணம். தொழில்நுட்ப கோளாறால் ஆர்டெமிஸ் 2 திட்டம் தள்ளி வைக்கப்படுவதாக தகவல். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் சூப்பர் 8 சுற்றில் இங்கிலாந்திடம் வீழ்ந்தது இலங்கை. 147 ரன்கள் இலக்கை எட்ட முடியாமல் தோல்வி.
தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவராக GKM தமிழ்குமரன் தேர்வு. தேர்தலில் மொத்தம் பதிவான 1170 வாக்குகளில் 788 வாக்குகள் பெற்று வெற்றி. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களின் பிரச்சனைகளுக்கு விரைந்து தீர்வு காண்பது அவசியம். தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் வாக்களித்த பின் நடிகர் ரஜினிகாந்த் பேட்டி. எல்லாருக்கும் தெரியும், ப்ரொடியூசர்ஸ்க்கெல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, நிறைய பிரச்சனைங்க இருக்கு. யார் தேவைப்பட்டு வர்றாங்களோ அவங்க முக்கியமான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுவாங்கன்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்கு. சால்வ் பண்ணணும். நன்றி. தேங்க்யூ.